பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு 9.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதை நான் ரெண்டாக ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டோட்டலாக 19 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 19 இன்ச்சஸ் கூட இன்டூ 3 பண்ணணும். பண்ணேன்னா எனக்கு 57 இன்ச்சஸ் வருது. எனக்கு வந்து நான் இந்த 1.5 இன்ச்சஸ் சேர்க்கல இல்லையா? ஸோ இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5. ஸோ டோட்டலாக 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் எனக்கு 60 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் ஒரு பக்கத்துக்கு வந்து எனக்கு பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறதுக்கு 60 இன்ச்சஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து தேவைப்படுது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்தேன்னா எனக்கு 120 இன்ச்சஸ் ஆஃப் ஃபேப்ரிக் தேவைப்படுது. இப்போ எவ்வளோ இன்ச்சஸ்க்கு பாக்ஸ் ப்ளீட் வைக்கணும் அப்படின்னா என்னோட டோட்டல் வெயிட் ஸ்டோன் வந்து 38 இன்ச்சஸ். அது கூட 10ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 3.8 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த 3 இன்ச் அளவுக்கு தான் என்னோட பாக்ஸ் ப்ளீட் இருக்க போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1.5 இன்ச்சஸ் வந்து அந்த சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3.8 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்டே போகணும். இப்போது இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங்கை வந்து விட்டுறணும். விட்டுட்டு செகண்ட் மார்க்கிங் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கிங்கில் கொண்டு போய் வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட தேர்ட் மார்க்கிங் இருக்கு இல்லையா? இந்த மார்க்கிங் எடுத்துகிட்டு போய் அடுத்த பக்கத்தில் கொண்டு போய் இப்படி வைக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ளீட் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து அதே மாதிரி தான் இந்த ப்ளீட் எடுத்துகிட்டு வந்து இது மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கணும். அடுத்து மறுபடியும் இதை எடுத்துகிட்டு வந்து இது மேலே வச்சுட்டு இதை எடுத்துட்டு இது மேலே. அவ்வளோதான், அழகான பாக்ஸ் ப்ளீட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.